எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேத்துக்குலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்து சொன்னார். எங்க தலைவர் விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்து சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது. விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது. ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை. அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன் உண்மை. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். We welcome the Public Works, Highway and Port and Sports Minister, Mr. Adav Arjuna, to present token of reverence. தெய்வத்தால் ஆகாத நீ முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தலைமை உரையாற்றிய ஜனாப் KM முகமது அபுபக்கர் அவர்களே, அண்ணன் திரு வைகோ அவர்கள் பொதுச் செயலாளர், மாண்புமிகு திரு JCD பிரபாகர் அவர்கள், ஜனாப் KM காதர் மொய்தீன் ஐயா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ஜனாப் AM ஷாஜகான் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் KV விஜய் தாமு அவர்கள், சகோதரர் ஜனாப் ஜமால் முகமது யூனிஸ் அவர்கள், ஜனாப் PM ஹுசைன் ஜிப்ரி தலைவர் ஆலோசனை குழு அவர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய ஸ்பீக்கர் சார் பக்காவா ப்ரிப்பேர் பண்ணி அந்த சட்டமன்றத்துல அவை மீறல் இல்லாத மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சட்ட நுணுக்கத்துடன் நல்ல ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு அவருடைய அனுபவத்தை பேச்சால கொடுத்து நல்ல ஒரு உரையை நிகழ்த்தி அப்படியே சைலண்டா வச்சிருந்தாரு. அதற்கு முன்னாடி பாடிய ஒரு சகோதரர், நான் முன்னாடி சின்ன வயசுல திமுக மேடையில இருக்கும்போது மாநாடெல்லாம் பார்ப்பேன் நான் படிக்கும் பொழுது. அப்போ நாகூர் ஹனிபா ஐயாவுடைய அந்த குரல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாடும்போது ஃபர்ஸ்டே போயிடுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி எங்களுடைய ஐயா சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய ஐயா ஒரு உரையை நிகழ்த்தி நம்மளுடைய தலைவர் ஐயா வைகோ அவர்களை பற்றி ஒரு உரையை நிகழ்த்தி ப்ரிப்பேர்டா நல்ல பிளான் பண்ணி பேசி போயிட்டாரு. பொதுவா எனக்கு மனசுல இருந்தான் பேசி பழக்கம். அதனாலதான் எப்பப்பெல்லாம் பேசுறோமோ
இப்பெல்லாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போடுறாங்க. பேசி முடித்த உடனே உச்ச நீதிமன்றத்துல கேஸ் ஃபைல் பண்றாங்க. முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இங்க இருக்கிறதுக்கு முக்கிய 3 காரணம். ஒன்று, நான் பெரிதும் விரும்பக்கூடிய என்னுடைய வாழ்நாளின் எனக்கு ஒரு சிந்தனை எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். 2வது, நம்மளுடைய தலைவர் காதர் மொய்தீன் ஐயா அவர்கள். 3வது முக்கிய காரணம், புயல்னு கூப்பிடுவீங்க, பார்லிமெண்ட் டைகர்னு சொல்றாங்க. சிறு வயதிலிருந்தே அவர் பேச்சை கேட்டு வளர்ந்தவன். பொடோ சட்டத்தில் தூக்கி போட்டு மன்னிப்பு கேள்னு சொன்னா கூட இல்ல நான் ஜெயிலே இருப்பேன்னு சொல்லிட்டு ஜெயிலே இருந்தவர். அப்படி மிகச்சிறந்த ஆளுமைகள். அந்த ஆளுமைகளோட முதல் அழைப்பா நம்ம காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்கும் சரி, என்றைக்கும் தட்டவே முடியாத ஒரு அழைப்பு அது. நான் மட்டுமல்ல, தமிழகத்தின் முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்கள் அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் காதர் மொய்தீன் ஐயா கூப்பிட்டாலே நேரா கிளம்பி ஐயுமல் ஆபீஸுக்கு வந்தவர். முதல் முறையா ஐயுமல் ஆபீஸோடைய முதல் முறை வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் வந்தது எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள். அந்த அளவிற்கு நட்பும் அன்பும் உரிமையும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஐயுமலுக்கும் இருக்கிறது. அமைச்சரவையில் ஒரு சகோதரனாக எங்களுடன் உங்களுடைய சகோதரனும் பங்கெடுத்து 60 வருஷ கனவை ஐயுமல் கனவை, காங்கிரஸோட கனவு 1967க்கு அப்புறம் அதிகாரத்துக்கானதா? இல்லை. ஆட்சிக்காகவா? இல்லை. பணத்திற்காகவா? இல்லை. எங்களுடைய சமூகத்தினுடைய குரலுக்காக நாங்கள் முடிவெடுத்தோம். ஒட்டுமொத்த மக்களுக்கான குரலுக்காக முடிவெடுத்தோம். ஆனால் கால சூழ்நிலை, 50 வருடம் இருந்தவர்கள் அவரை பார்த்து சோபா மாடல்னு சொல்லும் பொழுதுக்கான வருத்தம் எங்களுக்கும் இருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு 87 வயதில் இருந்த மூத்த தலைவருக்கான விமர்சனம் இந்த சமூகத்தில் ஒரு அவலமான ஒரு சிந்தனைங்கிறத நாங்க பதிவு பண்றோம். அரசியலில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், கொள்கைகள் மாறலாம், ஒரு கட்சி தோக்கலாம், ஒரு கட்சி சேரலாம், கூட்டணி மாறலாம். ஆனால் ஒரு தலைவர் மீது ஏற்படக்கூடிய விமர்சனங்கள், அந்த விமர்சனம் எப்பொழுதும் ஒரு நாகரிகம் மட்டுமல்ல, ஒரு உண்மைத்தன்மையோட இருக்கணும். அதுதான் நாங்க பதிவு பண்றோம். இந்த 60 நாட்களில் ஐயா இதுவரைக்கும் எனக்குன்னு ஒரு கோரிக்கை வேணும் கேட்டதே கிடையாது. ஒரு அரசிடம் வந்து கேட்டதே கிடையாது. அப்படி தமிழக மக்கள் ஆதரிச்சுட்டாங்க. 108 தொகுதி டிவிக்கு ஜெயிச்சுட்டாங்க. பிரசிடென்ட் ரூல் வந்துச்சுன்னா பிஜேபி அரசு வந்துரும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே உணவுடன் காங்கிரஸ் எடுத்த முடிவு, கம்யூனிஸ்டுகள் எடுத்த முடிவு, விசிகே எடுத்த முடிவோடு சேர்ந்து ஐயா அவர்களும் எடுத்த முடிவு இதுதான் உண்மை. அந்த முடிவுல ஒரு லெட்டர் கொடுத்தாரு, போன் பண்ணி என்கிட்ட தான் பேசினாரு. அபுபக்கர் சார் இருந்தாரு. இந்த முடிவை அகில இந்திய எங்களுடைய தலைவர்களும் காங்கிரசுடன் பேசி எடுத்திருக்கிறார்கள். அங்க கூட்டணி ஆட்சியில் இருக்கிறாங்க கேரளால, ஐயா குஞ்சாலி குட்டி அவர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பதவியேற்ற பிறகு ஒரு அடுத்த அமைச்சரவை உருவாக்கும் பொழுது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி,
ஒரு இன்கம்ப்ளீட்டாவே இருந்துச்சு. எங்களிடம் வந்து ஐயா காதர் மொய்தீன் வந்து எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில அமைச்சர் கொடுங்க, அதிகாரம் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. அவ்வளோ நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டோம், நம்பிக்கையா இருக்கிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நல்ல ஆட்சி செய்யுங்க, மதச்சார்பின்மை சமூக நீதியில உறுதியா இருங்க, இதுதான் அவர் கேட்டது. அப்ப எங்களுடைய முதலமைச்சர் இல்ல ஐஎம்எல் இருந்து அமைச்சர் வந்து ஆகணும். ஏனென்றால் இங்கு சகோதரர் ஷாஜகான் உடைய அமைச்சருடைய பதவி என்பது ஒரு கட்சிக்கான அதிகாரம் கிடையாது, ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதித்துவம். அண்ணல் அம்பேத்கருடைய கனவு எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள், எங்கெல்லாம் ஏழை மக்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் அதிகாரத்துக்கு வரணும். இதுதான் அம்பேத்கர் அவருடைய கடைசி, அவர் வாழ்க்கையுடைய எத்தனையோ நூட்கள் எழுதியிருந்தாலும், எத்தனையோ அவர் படிச்சிருந்தாலும், எத்தனையோ அவர் PhD படிச்சிருந்தாலும், அவர் சொன்ன வார்த்தை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை நோக்கி செல்லுங்கள். யாரிடமும் மனு கொடுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம், அதிகாரத்தை நோக்கி சென்று உங்களுடைய மக்களை நேர்மையான முறையில் எல்லா உதவிகளும் மக்களுக்கு செய்யுங்கள். அப்படி சொல்லும் பொழுது அவரே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அதிர்ச்சி ஆச்சு, ஐஎம்எல்க்கு அமைச்சரவை கொடுக்குறீங்களா அப்படின்னு. அப்ப 2 MLA இருந்தாங்க. அப்ப ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கட்சி ஒருமனதாக முடிவெடுக்கும் பொழுது அவரு ஷாஜகான் சாரை பத்தி வருத்தப்படுறதோட இன்னொரு ஐயா MLA இருக்கும் பொழுது சொன்னாரு, அவர் கட்சியில மூத்த உறுப்பினர், அவரையும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கான மரியாதை உருவாக்குங்கள்னு சொன்னார். அவருக்காக எதுவும் கேட்கல, அவருக்கோ அவர் மகனுக்கோ இல்ல அவருடைய குடும்பத்துக்கோ எதுவும் கேட்கல. இதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் பதில் பேசியது கிடையாது. இந்த இடம் அதான் சொன்ன மூணு பேருக்காக வந்திருக்கேன். ஒன்னு அப்துல் கலாம் அவர்களுக்காக, ஒன்னு ஐயா காதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்காக. அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்லுகிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பின் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியா இருக்கும் பதிவிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 MLA கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 MLA வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்எல் அமைச்சரவையில வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. சோ ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு.
இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும்னு சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள், அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் பிசிக தோழர்கள், ஐயும தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு. 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்து சொன்னார் எங்க தலைவர், விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்தவர் சொன்னது, இன்னைக்குதான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். ஒண்ணு பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம், ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி சென்றுச்சு, இப்ப 100க்கு 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம். அப்படி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஐயமுழுக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணியா பார்க்கல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய ஒரே குறிக்காலுக்கான ஒரு கூட்டணியா நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்கும். நாங்கள் எப்பொழுதும் மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம். உறுதியாக தேர்தலுக்கு பின்பும் சரி முன்பும் சரி அதில் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அதற்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன வயசுல நானும் தமிழ் வழி கல்வியில படிச்சு திருச்சியில படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு வருஷம் நான் சென்ட் ஜோசப் காலேஜ்ல சேர்ந்தேன் நான். அப்ப அவர் அங்கதான் படிச்ச ஒரு முன்னாள் மாணவன் எல்லாருக்கும் தெரியும். அவரை பத்தி நிறைய கதைகள் வரும்பொழுது, நான் ஒரு ஏழ்மையான சுச்சுவேஷன் வரும்போது என்னுடைய ப்ரொஃபசர் அப்ப அவருடைய புக்கு தான் கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்ப அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகம் படிக்கும் பொழுது தமிழ் வழி கல்வியில் படித்தவர், ஒரு சாதாரண ஏழை இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்படின்னு ஒரு எனக்கான ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியும், ஒரு பெரிய ஜனாதிபதி ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சிறு வயதில், என்னுடைய சிறு வயதில். அப்ப மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் போது நிறைய டிபேட்ஸ் காலேஜுக்குள்ளே நடக்கும். அப்ப நிறைய மத கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஒரு தவறான கண்ணோட்டத்தை விதைச்சிட்டே இருப்பாங்க. அப்ப என்னுடைய உரையில நான் காலேஜில் படிக்கும் போது சொன்னேன், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் விதைக்கும் பொழுது, அப்ப ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் டிபேட்ல, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய சமூகம் தானே, இந்திய நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வரும் பொழுது அதே பிஜேபி, அதே வாஜ்பாய் அவர்கள் கூப்பிட்டது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தானே. அவரை தன்னை இந்தியன் இந்தியன் என்று எப்பொழுதும் சாவும் வரை சொல்லிட்டு இருந்தார். அப்ப இந்த நாட்டோடைய பாதுகாப்பை நியூக்ளியர் டெஸ்ட் நம்பர் 2 இருக்கட்டும், அக்னி ஏவுகணை ஆகட்டும், இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தது தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் பிறந்த, ராமேஸ்வரத்தில் கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானிய மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு மகன் இந்த நாடு, இந்த இந்திய தாய்நாடு தத்தெடுத்தது. அப்போ நம்மளுடைய எண்ணம், இங்கு எல்லோரும் சமம்
இன்று அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் உரத்த குரல் தமிழ்நாட்டில இருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்மளுடைய அரசியல். அவருக்கு என்னுடைய தலைவணக்கம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் திரு வைகோ அவர்கள், சிறு வயதுல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல திருப்பி அதை ஏன் சொல்லனா, இதெல்லாம் என்னோட அனுபவம். எனக்கு அந்த பேசி அந்த எழுதி படிக்க தெரியாது. அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது நாங்க எல்லாத்தோடைய பேச்சையும் போய் ரோட்ல கேட்போம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீவு திடல்ல பேசிட்டு இருப்பாரு. அப்ப பீச்ல எல்லாம் பேச அலோவ் பண்ணுவாங்க. அங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்ப ஒவ்வொரு பேச்சையா பார்த்துட்டு இருப்போம். 2009 தேர்தல் ஆகட்டும், இது மாதிரி பேச்சுகள் பேசிட்டு இருப்போம். பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதியோடைய பேச்சை பார்த்துட்டு இருப்போம். அதற்கப்புறம் நாங்க அதிகமா போறது பாத்தீங்கன்னா திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சுக்கள். எங்கெல்லாம் இவங்க பேசுறாங்களோ நாங்க கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க பேசும்போது போயிடுவோம். அப்பொழுது இப்பொழுதும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பொடவுல கைது செய்துட்டு அவர் வெளியே வராரு, மெரினா பீச் கிட்ட பேசுறாரு. நீங்க கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா நான் சொல்றது, மெரினா பீச்சில் பேசுறோம். ஒரே கூட்டம். அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே அவருடைய பாணியில ஸ்பீடா நடந்துட்டு அப்படி நின்னு பேசுறாரு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டம் அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே தூரமா நின்னு பாக்குறோம். அதுல என் கூட இருந்த ஒரு பையன் சொல்றாரு, அவர் கண்ணை பார் எப்படி இருக்கு பாத்தியா, அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இளைஞர் கூட்டம் என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் எப்பயுமே பேசுறத நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப அந்த மாதிரி அவருடைய பேச்சுகளை ரோட்ல நின்னு கேட்டு, அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை ரோட்ல நின்னு கேட்டு, கலைஞர் அவர்களுடைய பேச்சை தூரமா நின்னு பார்த்து வளர்ந்து 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 இன்னைக்கு அவர் முன்னாடியே நின்னு பேசக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. ஒரு மாணவனாக, அமைச்சராகவோ அரசியல்வாதியோ எம்எல்ஏவோ, இன்னும் அமைச்சரான ஃபீலிங்கே எங்களுக்கு இல்ல. சோ அந்த உணர்வு தான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல தலைவர்கள், தமிழ்நாட்டை உருவாக்கிய அண்ணாவா இருக்கட்டும், கலைஞர் மீது 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் சமூக நீதி கொள்கையில் நாங்கள் அவர் மீது எப்பொழுதும் அவர் மீது ஒரு மரியாதை இருக்கிறது. அம்மா ஜெயலலிதா மேடம் மாநில உரிமையை விட்டு கொடுக்காத ஒரு தலைவி. அந்த மாதிரி அவர்களோடு சேர்ந்து பயணித்த தலைவர்கள் மாநில உரிமையும் மதச்சார்பையும் சமூக நீதியும் கட்டி காத்தவர்கள் நீங்கள் தான். உங்களுடைய வழிவில் இந்த அரசும் சரி, எங்களுடைய தலைவரும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, இந்த இளைய தலைமுறை இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய நாங்களும் சரி, உங்களுடைய வழியில் எப்பொழுதும் நாங்கள் நடப்போம். அது பதவிக்காகவோ பணத்திற்காகவோ ஏன் உயிருக்காகவோ நாங்கள் எப்பொழுதும் அடமானம் வைக்க மாட்டோம். நீங்கள் சொல்லிய வார்த்தை உயிர் என்பது துச்சம், கொள்கை என்பது எங்களுடைய உயிருக்கும் மேலானது. உங்களுடைய வழியில், எங்களுடைய முன்னோர்களுடைய வழியில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக கொள்கையுடன் நாங்கள் எப்பொழுது இருப்போம். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் மத பெரும்பான்மைவாதமோ சாதி பெரும்பான்மைவாதமோ எப்பொழுதும் தமிழ்நாட்டின் இடம் பெற முடியாத ஒரு அரசையும் எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்களும் உருவாக்குவோம். உங்களுடைய புத்தகங்களும் உங்களுடைய பேச்சுகளும் நாங்கள் கற்றுக்கொண்டது இதுதான். ஐயா காதர் மொய்தீன் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டது இதுதான். எப்பொழுதும் நாங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக இருப்போம். ஐயா அவர்கள் இப்ப பேசும்போது கூட இன்டர்வியூல சொன்னாரு, நான் வாழ்க்கையில் 2 முடிவை தவறாக எடுத்து விட்டேன். ஒரு முடிவு நான் ஒரு கட்சியில் கூட்டணியில் சேர்ந்தது. இன்னொரு முடிவு இப்பொழுது 2026 எடுத்த முடிவுன்னு சொன்னார். அது பழைய வரலாறு. ஐயா கவலைப்படாதீர்கள். தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்தவுடன், எங்களுடைய தலைவருடன் இணைந்தவுடன் உங்களுக்கான மரியாதையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் எப்பொழுதும் பெரிதாக எடுத்துக்கொண்டு நல்ல கருத்துக்களை அரசியல் செயல்படுத்தக்கூடிய நல்ல தலைமையை இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதோட முதலமைச்சரோட 2-3 தட்டி பார்த்துட்டார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மகன் இல்ல துரை வைக்க மட்டும் இல்ல, என்னையும் மகனா பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க.
அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ என்ன எலெக்ஷன் இருக்கோ எல்லாம் சேர்ந்து செய்வோம். ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் தனியா என்பது தேர்தலில் பயணிக்க போறதில்லை. நாம் எல்லாம் சேர்ந்து இனி எதிர்காலத்தில் எந்த தேர்தல் வந்தாலும் 65% இந்த கூட்டணி வெற்றி பெறும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும், பை எலெக்ஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், நாம் எல்லாம் இணையும் பொழுது தமிழக வரலாற்றில் முதல் முறையாக 65% நாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம். எதிராளிகளுக்கெல்லாம் நீங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஆப்போசிட்ல யாரும் இல்ல. உங்களோட விளையாடுற அளவுக்கு கலைஞரோட அது முடிஞ்சிருச்சு. நீங்க கலைஞர் குரல் கொடுத்தீங்க, ஓகே. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கிற அளவுக்கு ஆப்போசிட்ல பெரிய ஆள் இல்ல. அதனாலதான் கொளத்தூர்லயே முடிச்சிட்டோம், கொளத்தூர்லயே வரலாற்றை முடிச்சிட்டோம். எத்தனை ரீகவுண்ட் வேணா கேட்கலாம். 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டுல வேணா மாறுமே தவிர 9,000 ஓட்டுல இருந்து ஒரு ஓட்டு கம்மியாகாது. ஏன்னா இது மக்கள் கொடுத்த தீர்ப்பு, குடும்ப ஆட்சியை தூக்கிறதுக்கான தீர்ப்பு. அவங்க 7 மிஷின் இல்ல 70 மிஷினை எடுத்து பார்த்தாலும் 9,000 ஓட்டுல இருந்து 15,000 ஓட்டு மாறுமே தவிர ஒரு ஓட்டு கம்மியாகாது. யாரோ அவருக்கு தப்பா அட்வைஸ் பண்ணிருக்காங்க ரீகவுண்டிங்னு. அது ஜனநாயக கடமை, அவங்க நிகழ்த்திட்டு போட்டோம். அதனால உங்களுடைய தொண்டையை இனி பாராளுமன்ற தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் மட்டும்தான் நாங்க பார்க்கணும். சில பேத்துக்கெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். பழைய வரலாற்றை தூக்கி போடுங்கள். இப்பொழுது ஒரு புதிய வைகோ அவர்களை நாங்கள் பார்க்க போறோம். வைகோ 2.0. நாங்க உங்களுக்கு பலமா இருக்கிறோம், நீங்களும் எங்களுக்கு பலமா இருக்கீங்க. ஐஎம்எலுக்கு நாங்க பலமா இருக்கோம், ஐஎம்எல் எங்களுக்கு பலமா இருக்கு. எங்கள் ஆதிக்கம் இல்ல, நட்பும் அன்பும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. அதிகாரத்துக்கான சண்டை இல்ல, எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கு சண்டை இல்ல. தமிழ்நாட்டை காக்கக்கூடிய நட்பும் உறுதியுடன் நாம் ஒன்றுமையோட இருக்கிறோம். இவ்வளவுதான் நம்மளுடைய அரசியலுடைய கொள்கை. ஊழலுக்காக இந்த கூட்டணி சேரல, ஊழலை தூக்கி எறியறதுக்காக இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கோம். 60 நாள் 70 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஐயா ஷாஜகான் பக்கத்துல இருந்து ஒரே ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு சின்ன ஊழல் குற்றச்சாட்டு. ஒரு சுதந்திரமான அமைச்சர் இதுவரைக்கும் இதுவரைக்கும் முதலமைச்சர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்து கிடையாது. அவர் நல்லா செய்யறாரு, சூப்பரா செய்யறாரு. இப்படிதான் முதலமைச்சர் பாசிட்டிவா பேசுவாரா ஒவ்வொரு அமைச்சர் வகையிலையும். அப்படி ஒரு சகோதரத்துவமா நாம இணைஞ்சிருக்கோம். அதனால ஐஎம்எலுக்கும் இது ஒரு 2.0. நாம் இஸ்லாமிய சமூகத்திற்கு அடுத்தடுத்த திட்டங்களை உருவாக்கணும். பெண்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய ஒரு திட்டங்களை உருவாக்கணும். என்னெல்லாம் செய்ய முடியுமோ திட்டங்களா அவங்க ஷாஜகான் சார் மூலியமா பெரிய பெரிய திட்டங்கள். நான் வன்னியரச அமைச்சர் என்ன மாற்ற நிகழ்வு சில பேர் கேட்டாங்க. வன்னியரசுடைய அமைச்சரவையில் 5,000 கோடி ரூபாய் வருஷத்துக்கு, 5 வருஷம் 25,000 கோடி ரூபாய். ஒரு தலித் சகோதரர்கள் விசிகேல இருந்து 25,000 கோடி தன்னுடைய மக்களுக்காக செலவு செய்ய போறார். பாத்தீங்களா? எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாமல், எந்த விதமான குடும்ப ஆதிக்கம் இல்லாமல், எந்த விதமான கமிஷன் இல்லாமல் அந்த பணம் உண்மையான ஏழையா இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு போய் சேரணும். இதுதான் அரசுடைய நிர்வாகம். இது பேர் நிறைய பேருக்கு புரியல. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். 8 தலித் அமைச்சர் உருவாக்குறதுக்கு 75 வருஷம் ஆச்சு. 75 வருஷம் ஆச்சு. அவங்க என்ன செய்ய போறாங்கிறது 5 வருஷம் கழிச்சு தெரியும், 2 மாசத்தை தெரியாது. சில அறிவாளிகள் 2 மாசத்துக்குலாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நாம் நம்ம கடமையை செய்வோம். பெண்களும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆட்சியை உருவாக்கியிருக்கள். அதற்கான கடமை உணர்வும் நாம் எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அதனால் இங்கு அழைத்த என்னுடைய தலைவர் அவர்களுக்கும் சரி, ஐயா அவர்கள் நான் கொடுத்து பேச வேண்டிய இது கிடையாது. நான் ஒரு மாணவனா ஐயாவை பார்க்கறதுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க.
அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.